இந்த வீடியோவில் நம்ம பன் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். சம்மர் பன், கேஷுவல் பன், அக்கேஷனல் பன் அப்படின்னு 3 பன் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். என்னோடய நெத்தி வந்து கொஞ்சம் பெரிய நெத்தி, அதனால் நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். உங்களோடது சின்னன்னா நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோடதும் இந்த மாதிரி பெரிய நெத்தினா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோடு எடுத்து முடியை வந்து நான் முன்னாடி விட்டுப்பேன் எப்போவுமே, பெரிய நெத்தி அப்படிங்கிறனால. இப்போ வந்து பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சீரம் போட்டு நல்லா வந்து ஹேர் வந்து நல்லா சீவிக்கிறேன். மேலே தூக்கி நம்ம வந்து ஹை போனிடெயில் போடுவோம்ல, காதுக்கு அந்த காது ஓரத்துக்கு மேலே அந்த அளவு வச்சு, ஸோ அந்த அளவுக்கு தூக்கி சீவிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து கை வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சீவினதுக்கப்புறம் நல்லா தூக்கி அடியில் இருக்க முடியெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நான் மொத்தமாக இதை வந்து சுருட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி அப்படியே வந்து சுற்றுங்க. நம்ம கேஷுவலாக பன் போடுவோம், நார்மலாக பன் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. அவ்வளவுதான். இதை அதில் நுழைக்கணும் இல்லை கிளிப் குத்தணும் எதுவுமே வேணாம். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளிப்பு இதை எடுத்து இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் முடி வரவே வராது, கீழே விழுகாது, பன் அவுறாது. நம்மளுக்கு சம்மருக்கு நல்லா கச்சுன்னு நிற்கும். நம்ம பண்ணிட்டோம்னா திரும்பி நம்மளாக அவுக்கிற வரைக்கும் அப்படியே நிற்கும், சிக்கு விழுகாது. இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது. நான் எப்போதுமே ஃபேஷியல் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த இந்த பன் தான் போடுவேன். ஏன்னா எனக்கு அப்படியே நிற்கும், நான் கை வைக்க தேவையில்லை அப்படிங்கிறனால. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. சைடில் இருக்க முடியல இழுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லாயிருக்கும். அப்போ வந்து பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே இருக்கும், பன்னும் கீழே விழுகாது. நம்மளுக்கு அடிக்கடி நம்ம கை வைக்கவும் தேவையே இல்லை. ஏதாவது ஒர்க் இருக்குன்னா நம்ம அதை அப்படி போட்டுட்டு நம்ம அப்படியே பண்ணோன்னா அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும், நம்ம ஒர்க்கை முடிச்சு கலட்டுற வரைக்கும் அந்தளவுக்கு இருக்கும். மை ஃபேவரட் பன் இது தான். சம்மருக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பன். இதை கலட்டுறது ரொம்ப ஈஸிங்க பாருங்கள், அவ்வளோதான். எடுத்துட்டோன்னா பழையபடி நம்ம எப்படி சீவும்போது சிக்கில்லாமல் இருந்ததோ அதே மாதிரியே வந்துடும். அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து கேஷுவல் பன். கேஷுவலாக நம்ம எங்கேயாவது ட்ராவலிங்கில் இருக்கோம், இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கோம், சட்டுன்னு ஒரு பன் போடணும். அந்த மாதிரி எங்கே வெளியில் போகிறது, வெளியில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி பன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக, எப்போவுமே பன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் நம்ம வந்து பிடிச்சிக்கணும். ஸோ அதே மாதிரி பிடிச்சிட்டு நான் அந்த மாதிரி சுற்றுக்கிறேன். சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் டைட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் முடி, அந்த முடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த பேலன்ஸ் இருக்க முடியை வந்து உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பன் வந்து கலண்டு விழுகாது, அப்படியே இருக்கும். இதுக்கும் நம்மளுக்கு கிளிப்பு அந்த மாதிரி எதுவும் உள்ளார தேவைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதை வந்து இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோட்டலாக சுற்றிட்டு அடியில் வச்சு ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டுக்கோங்க. இந்த பன் வந்து முன்னாடி வந்து நீங்கள் அதே மாதிரி சரி பண்ணிக்கோங்க. நல்லா லூஸாகவே இருக்கும் பன் வந்து, ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். பேக் சைடுமே நல்ல லூஸாக ஒரு வந்து மெஸ்ஸி பன் மாதிரி நல்லாவே இருக்கும். அடர்த்தி இல்லாதவங்க போட்டால் கூட, என்னோடய ஹேர் வந்து அவ்வளோவா அடர்த்தி இருக்காது, பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா பெரிய நல்லா அடர்த்தியாக முடி இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பன் வந்து நம்ம எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஜீன் கூட, இல்லை இந்த மாதிரி சுடி கூட, லெஹங்கா அந்த மாதிரி எந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அதான் ட்ராவலில் இருக்கும்போது சட்டுன்னு பண்ணுற பன் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அழகான பன். மை ஃபேவரட் பன் இது கூட. அடுத்து நம்ம அக்கேஷனுக்கு பண்ண போகிற பன். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு தின்னாக கொஞ்சம் முடியை வந்து டோட்டலாக எடுத்துட்டு
அதை வந்து நம்ம வந்து பஃப் மாதிரி செட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து முடி நல்லா நிறையாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளார அந்த பஃப் இது இருக்கும்ல, அக்சசரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் பஃப் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய முடி எடுத்து நல்லா, ஆனால் ஃப்ரண்ட்டில் நல்லா முன்னாடி வச்சு நீங்கள் வந்து அந்த பஃப் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக, ஏன்னா எனக்கு பன்னுக்கு கொஞ்சம் இது முடி நிறைய வேணும், ஸோ கொஞ்சமாக முடி எடுத்து நான் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வச்சு குத்திக்கோங்க. ஏன்னா நம்ம பன் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஹைட்டு வராமல் இருக்கக்கூடாது. அதனால் வந்து நல்லா முன்னாடி வச்சு குத்திக்கோங்க. நான் குத்தும் போது இந்த இடத்துல விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹைட்டாக எடுத்து, ஏன்னா நம்மளுக்கு இந்த அக்கேஷனுக்குலாம் வந்து எப்போவுமே கல்லடக்கூடாது, நம்ம நிறைய டான்ஸ் அது மாதிரிலாம் ஆடுவோம் இல்லையா, ஸோ வந்து டைட்டாக இருக்கணும் பண்ணு, அதே நேரத்தில் பார்க்க வந்து நல்லா மெஸ்ஸியாக நல்லா இருக்கணும். ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நல்லா ஹைட்டாக ஒரு போனி டெயில் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த போனி டெயில் வந்து ஹைட்டாக நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா வந்து சுற்றிக்கோங்க. பன் வந்து நம்மளோட அதாவது நம்மளோட எப்படி சொல்கிறது, இஷ்டம்தான். அது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேஷன் தான், அழகழகாக நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயே நான் இதை உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம செகண்ட் லேயரில் தானே உள்ளே விட்டோம் கடைசியாக. இப்போ நான் ஃபஸ்ட் லேயர்லேயே உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன், பன் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அதை வந்து நீங்கள் நல்லா எப்படி லூஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. நான் பெருசாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி முடியை வந்து எடுத்து விட்டுக்கோங்க, பிரித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த லேயரை இந்த மாதிரி சுற்றி நீங்கள் அந்த இடத்துல ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா எவ்வளவுக்கு உங்களால் பெருசு பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு ஒரு பெரிய மெஸ்ஸி பன் மாதிரி உங்களால் செட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்களோட ஹேர் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஈவனாக பண்ணிங்க, 4 பக்கமும் ஈவனாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெருசாக வரும். இதுவே 2 விதமாக வரும். நம்ம அந்தந்த டைமில் போடுறது பொறுத்த பார்த்திங்களா, இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் டைமு. இதில் நம்ம சைடில் இந்த மாதிரி ஜிமிக்கி வச்சோம்னா அழகாக இருக்கும். சைடில் நீங்கள் என்ன மாதிரி அக்சசரிஸ் வேணால் வச்சுக்கலாம், ஃப்ளார் இந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி சும்மா சின்னதாக ஒரு ஜிமிக்கி மாதிரி வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா. அடுத்த பன் வந்து நீங்கள் இந்த ஸ்டைல்லையும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து 4 பக்கமும் இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மெஸ்ஸி பன், நல்லா ஒரு பெரிய சென்டர் பன் மாதிரி ஒன்று வரும். இதுவும் போட்டுக்கலாம், இதுவுமே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த அக்சசரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது சும்மா தோடுங்க, ஒரு பெரிய தோடு, அவ்வளோதான். நான் அதை பின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த 3 பன் ஹேர் ஸ்டைலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் தேங்க்யூ.